ஒரு ஹாஸ்டல்ல 100 மாணவர்கள் இருந்தாங்க. எல்லாருக்கும் தினமும் ஒரே மாதிரியான சாப்பாடு தான் கொடுத்தாங்க, ரொட்டியும் வெண்ணையும். அதுல 80 மாணவர்கள் முகம் சுளிச்சாங்க. இதே உணவு தினமும் எங்களுக்கு சாப்பிட சலிப்பா இருக்குதுன்னு, புதுசா வேறுபட்ட உணவு வேணும்னு முணுமுணுத்தாங்க. ஆனா மீதமுள்ள 20 மாணவர்கள் ரொட்டி வெண்ணைய விரும்பி சாப்பிட்டாங்க. அவங்க எந்த புகாரும் சொல்லவே இல்லை, அமைதியா இருந்தாங்க. 80 மாணவர்கள் ஹாஸ்டல் மேற்பார்வையாளர்கிட்ட உணவை மாத்த சொல்லி வேண்டுனாங்க. அப்போ மேற்பார்வையாளர் ஒரு வாக்கெடுப்பு நடத்த முடிவு செஞ்சாங்க. பல வகையான உணவுகளோட பட்டியலை காட்டி அதிக வாக்குகள் கிடைக்கிற உணவு தான் நாளையில இருந்து வழங்கப்படும்னு சொன்னாங்க. வாக்கெடுப்பு முடிவுகள் என்னாச்சுன்னா, ரொட்டியும் வெண்ணையும் 20 வாக்குகள், நூடுல்ஸ் 18 வாக்குகள், முட்டை ரோஸ்ட் 16 வாக்குகள்னு இன்னும் வேற உணவுகள்ல மீதமுள்ள வாக்குகள் பிரிஞ்சுது. இதுல அதிக வாக்குகள் பெற்றது ரொட்டியும் வெண்ணையும் தான். ஏன்னா ரொட்டி வெண்ணெய் விரும்பிய 20 மாணவர்கள் ஒரே கருத்துல ஒன்றா வாக்களிச்சாங்க. ஆனா அதையே விரும்பாத 80 மாணவர்களும் தங்களோட தனித்தனி விருப்பங்களால பல உணவுகளுக்கு வாக்களிச்சு பிரிஞ்சாங்க. அதனால மறுபடியும் முழு ஹாஸ்டலுக்கும் ரொட்டியும் வெண்ணையும் தான் வழங்கப்பட்டுச்சு. இந்த கதையினுடைய கருத்து என்னன்னா, எண்ணிக்கை பெருசா இருக்கிறது முக்கியம் இல்ல, ஒற்றுமையா இருக்கிறது தான் உண்மையான பலம்.